Welcome all of you to SMB CV Pythagorean videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, example 1.25. Let f is equal to set of 1, 2, 3, 4, 1, 2, 2 and g is equal to set of 2, 1, 3, 1, 4, 2. Find g of f and f of g. So இந்த இடத்துல வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் கிவன் பார்த்தீங்கன்னா f பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 1, 2, 3, 4, 2, 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு g பார்த்தீங்கன்னா 2, 1, 3, 1 அண்டு 4, 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். g ஆஃப் f பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா g ஆஃப் f ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதணும். அண்ட் f ஆஃப் g பார்த்தீங்கன்னா f ஆஃப் g ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு எழுதணும். இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இப்போ இதனுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் எப்படி ஈக்குவேட் பண்ணணும் பாருங்க. ஸோ f ஆஃப் 1க்கு ஒரு வேல்யூ வந்து இதுன்னு சொல்லிட்டு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ f ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா f ஆஃப் 3 இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் f ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2. எப்படி எழுதுனேன்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், இது வந்து f ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இதெல்லாம் இந்த ஆக்சுவலாக கான்செப்ட் இருந்தது. f ஆஃப் எக்ஸ் என்பது எக்ஸ் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி f ஆஃப் எக்ஸ் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நடச்சது தான் இந்த வேல்யூஸ். இங்கே வந்து ஈக்குவேஷன் அப்படி இப்படின்னு ஒன்றும் கொடுக்கல, ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக அந்த வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு ஆர்டர் பேர் ஃபங்க்ஷன்ட்டு. அப்போ இதுலேருந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா இதை எக்ஸாக எடுத்துக்கணும், இது வந்து f ஆஃப் எக்ஸோட வேல்யூவாக எடுத்து போடணும். ஸோ அப்போ f ஆஃப் இதை 1 எடுத்திங்கன்னா எக்ஸ் மேலே 1 எடுத்து ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டு போடணும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். இப்போ g ஆஃபும் அதே போல் எடுத்துக்கலாம், g ஆஃப் ஃபங்க்ஷன்லேருந்து. ஸோ g ஆஃப் 2 வந்து 1 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா g ஆஃப் 3, இந்த 3 இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் g ஆஃப் 4 வந்து 2 அண்ட் g ஆஃப் 4 என்பது என்னது 2. ஸோ இதே எழுதியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதை பாருங்க, g ஆஃப் எஃப்பும் f ஆஃப் ஜியும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு g ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும். g ஆஃப் எஃப் ஃபார்முலா என்னது, g ஆஃப் f ஆஃப் எக்ஸ். ஸோ g ஆஃப் f ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ f ஆஃப் எக்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ g ஆஃப் f ஆஃப் எக்ஸுக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷன் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோடைய வேல்யூஸ் வச்சு நம்ம எஃபோடைய வேல்யூஸ் வச்சு எடுக்க போகிறோம். ஸோ எஃபோடைய வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கும், 1, 3, 2 இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ g ஆஃப் f ஆஃப் ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா இந்த வேல்யூ இந்த எக்ஸோடைய வேல்யூ 1 எடுத்துக்கோங்க. ஸோ 1 எடுத்திங்கன்னா g ஆஃப் f ஆஃப் 1, அப்போ g ஆஃப் f ஆஃப் எக்ஸு வேலை. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் எக்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எக்ஸு இருக்குது வேறு இங்கே இல்லாத மாதிரி சும்மா ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாச்சுன்னா அது எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால் எக்ஸ் டேர்ம்ஸில் இது இருக்கும். ஸோ இப்போ இங்கே 1 இருக்குது, அப்போது f ஆஃப் எல்லாம் என்ன பண்ணணும், f பக்கத்தில் இருக்குது, 1 ஜிக்கு பக்கத்தில் தான் ஜியில் போடணும், இங்கே f பக்கத்தில். இப்போ g ஆஃப் f ஆஃப் 1. இப்போ f ஆஃப் 1 வேல்யூ நம்மளுக்கு தெரியும். f ஆஃப் 1 வேல்யூ இருக்க பாருங்க 2. அப்போ என்ன வரும், g ஆஃப் 2க்கு வேல்யூ நம்மளுக்கு தெரியும். f ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 வந்துட்டு, இப்போ g ஆஃப் 2 வேல்யூ வந்து 1. ஸோ இதனோட ஆன்சர் 1. அடுத்து g ஆஃப் f ஆஃப் அடுத்த என்ன வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா g ஆஃப் f ஆஃப் 3. f ஆஃப் 3 வேல்யூ என்னது 4. ஸோ 4 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா g ஆஃப் 4 வரும். தட் இஸ் நத்திங் பட் நான் பாருங்க 2. அடுத்து g ஆஃப் f ஆஃப் 2ன்னு இருக்குது. ஸோ அடுத்தது அதாவது இந்த 3 வேல்யூஸ் இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். இந்த 1, இந்த 3, இந்த 2 எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 எடுத்திங்கன்னா ஸோ 3 g ஆஃப் f ஆஃப் 2. அப்போ f ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா f ஆஃப் 2 பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, f ஆஃப் 2 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 வரும். g ஆஃப் 2 வந்து 1. அப்போ g ஆஃப் f ஃபங்க்ஷனை நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது எழுதும்போது நான் எப்படி எழுதணும்னு சொல்லி தரேன். இப்போ இப்போ f ஆஃப் g கூட கண்டுபிடிங்க, ஏன்னா ரெட்டத்தையும் கண்டுபிடிக்கணும், g ஆஃப் f அண்ட் f ஆஃப் g. ஸோ f ஆஃப் g கண்டுபிடிக்கணும். f ஆஃப் g இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் xன்னு தெரியும். அண்ட் ஃபஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா g ஆஃப் 2 which is equal to f ஆஃப் g ஆஃப் 2. ஸோ இந்த மாதிரி எழுதணும். அப்போ f ஆஃப் g ஆஃப் 2, g ஆஃப் 2 ஓட வேல்யூ பாருங்கள், what is g ஆஃப் 2, it is 1. அப்போ f ஆஃப் 1 it is nothing but f ஆஃப் 1 ஓட வேல்யூ 2 கொடுத்துட்டாங்க. ஸோ 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இப்போ f ஆஃப் g ஆஃப் 3, அப்போ f ஆஃப் g ஆஃப் 3 ஈக்குவல் டு g ஆஃப் 3 வந்து 1 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ f ஆஃப் 1 வரும். f ஆஃப் 1 என்னது 2 தான். அடுத்தது அப்போ f ஆஃப் g ஆஃப் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பார்த்தீங்கன்னா f ஆஃப் g ஆஃப் 4ன்னு வரும். g ஆஃப் 4 என்னது 2. ஸோ f ஆஃப் 2 இட்ஸ் நத்திங் பட் என்ன வரும், f ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 2 தான் வருது. ஸோ 2 4க்கு 2 வருது, எல்லாத்தையுமே 2 தான் வந்திருக்கு பாருங்க. ஸோ f ஆஃப் g கண்டுபிடிச்சாச்சு, g ஆஃப் f கண்டுபிடிச்சி. இப்போ இது எப்படி எழுதணும்னா தேர்ஃபோர் ஃபஸ்ட்டு g ஆஃப் f எழுதிக்கலாம். g ஆஃப் f எழுதணும்னா இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூ வச்சு எழுதணும். இந்த வேல்யூ ஒரு பேர், இந்த வேல்யூ ஒரு பேர். அப்போ மூலத்தையும் ஒவ்வொரு பேராக எழுதணும். அப்போது இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1, 1. ஸோ ஃபஸ்ட்டு இதை வச்சு எழுதியிருக்கேன், இதையும் வச்சு எழுதியிருக்கேன். அடுத்தது 3யும் 2வும் எழுதணும். ஸோ 3, 2,
3,2 அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு பேர் என்ன இருக்குது 2,1 இருக்குது. ஸோ அது இதான் அந்த பேர். இப்போ எஃப் ஆஃப் ஜி அது எவ்வளோ எழுதிக்கிட்டிங்கன்னா என்ன வரும் பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் ஜி எழுதினீங்கன்னா உங்களுக்கு 2,2 3,2 4,2 எப்படி எதுனே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கமா இது, தென் அடுத்தது இது கமா இது, தென் இது கமா இது அப்படி எழுதிருக்கேன். அவ்வளோதான். ஸோ நம்ம கேட்டிருந்த எஃப் ஆஃப் ஜியும் ஜி ஆஃப் எஃப்எம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.